அதிமுகலையும் குடும்ப ஆட்சின்னு சொல்றாரு. மகன் மாப்பிள்ளை தலையில எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. எடப்பாடியாரே இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. இதுல ஒரு மகனை வேற கொண்டுடணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் கொந்தளிச்சிட்டாங்க எல்லாரும். என்ன சார் இதுல செங்கோட்டையனை நீக்கிட்டாரு எடப்பாடி. இன்னைக்கு கடைசியா கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சு. கட்சி பதவியை விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் நிர்மலா சீதாராமன், அமித்ஷா எல்லாம் பார்த்துட்டு வந்தாரு. இப்போ கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. ஆனா அவங்க ஒன்றும் கண்டுகிட்ட மாதிரி தெரியலையே. கட்சியை விட்டு நீக்க சொன்னதே அவங்க தானே. இப்படி எல்லாத்தையுமே அவரை நீக்கிக்கிட்டே இருக்க முடியுமா? அதுதான் அவரை நீக்க போறாங்க. அதிமுகவுடைய அடுத்த நிலை என்ன சார்? அதிமுக அதுதான் அதோகதி தான். எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை கதை. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், செங்கோட்டையன் விவகாரம் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்குது. என்ன சார் இறுதியில செங்கோட்டையனை நீக்கிட்டார் எடப்பாடி? ஆமா, இது ஏற்கனவே நம்ம 8 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோமே. பார்த்தீங்கன்னா நம்ம தான் அதை ஓப்பன் பண்ணோம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக செங்கோட்டையன் தான் கட்சியோட தலைமை பொறுப்பு ஏற்க போகிறாரு, பொதுச் செயலாளர் ஆக போகிறாரு அப்படின்னு. அப்போ யாரும் நம்மளை செங்கோட்டையனை பற்றி பலருக்கும் இப்போ தெரியாது. இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு தேவன்னு சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது படிப்படியாக நடந்து இன்றைக்கி கடைசியாக கிளைமேக்ஸுக்கு வந்துடுச்சு. அதுக்கடையில் செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தாரு. ஏன்னா செங்கோட்டையனை பாஜக கையில் எடுக்க போது அவர் தான் கொண்டு வர போகுது அப்படின்றது தான் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அது இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ செங்கோட்டையனை வெளியேற்றிருக்காரு. இப்போ இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காருல்ல சார், அதிமுகலையும் குடும்ப ஆட்சின்னு சொல்கிறாரு. மகன் மாப்பிள்ளை தலையிலெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கா? இல்லை, அதுதான் எடப்பாடியார் என்ன நினைக்கிறாருன்னா, எடப்பாடியாரே இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இதில் ஒரு மகனை வேற கொண்டுடணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் கொந்தளிச்சிட்டாங்க எல்லாரும். இப்போ எடப்பாடியார் கொலைகேஸில் மாட்டி அதை காப்பாற்றி விட்டவர் செங்கோட்டையன். செங்கோட்டையனை பார்த்து ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு தலைவனாக நம்ம உருவாயிட மாட்டோமா, ஒரு எம்எல்ஏ ஆயிட மாட்டோமா, ஒரு மினிஸ்டர் ஆயிட மாட்டோமான்னு ஆசைப்பட்டு அரசியலுக்கு வந்தவர் தான் எடப்பாடியார். அப்போ அதையும் தாண்டி அதே கட்சியில் தலைமை பொறுப்பேற்று முதலமைச்சராகவும் ஆகி அதே செங்கோட்டையன் இவரை உயிரை காப்பாற்றி ஜெயிலேருந்து பெயில் எடுத்து எல்லாத்தையும் பண்ண செங்கோட்டையன் அதுக்கெல்லாம் படிஞ்சு போயிட்டார். சரி, அரசியல்னால் இதெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு. இன்னும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. குற்றால சம்பவங்கள்லாம் எடப்பாடியார் ஞாபகம் இருக்கும். குற்றால மலை மேலே அருவியில் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமாவாசையாக இருந்த ஒருத்தர் ஒரு நாள் முதலமைச்சராகிறாருங்கும் போது இவர் அமாவாசை கூடயே இருக்கார். அதே தான் எப்படி நாகராஜ சோழன் எம்ஏ மாதிரி தான் இது எம்ஏ எம்எல்ஏ மாதிரி தான். எப்படி எம்எல்ஏவாக இருந்த மணிவண்ணன் இவரை வேலைக்கு சேர்த்த பாவத்துக்கு கடைசியில் இவரே வேறு வழி இல்லாமல் அரசியலில் இவர் கூட ஒட்டிக்கிட்டு வாழ்க்கை நடத்துகிற மாதிரி தான் செங்கோட்டையன் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார். சரி, நம்ம பையன் தானே ஆகிட்டார், ரைட்டு, சிஎம், நம்ம மினிஸ்டர். கடைசியில் நம்மளையே கட்சியை விட்டு தூக்கி போடுவார். அப்படிங்கும்போது தான் அவரால் ஜீரணிச்சிக்க முடியாது. இப்போ எடப்பாடியோட பையன் தலையீடு அதிகமாக இருக்கா சார்? ஏன்னா ஆமாம், அடுத்து அவர் பையனை கொண்டு வரணுன்றதுக்காக பண்ணுறப்ப தான் இவங்க கொந்தளிக்கிறாங்க. பையனா அப்படின்னு சாக்க ஆறாங்க. குழந்தை பையன், பால்குடி மரவா பையன் அரசியலில், அந்த பையனை கொண்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது தான் அவர். ஆனால் பொதுவெளியில் அதிகமாக பார்க்க முடியுது இல்லை சார்? அவர் பக்கத்து வீட்டுக்காரனே பார்த்ததில்லை. நீங்கள் எங்கே போய் பொதுவெளியில் பார்க்க போகிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது எடப்பாடியார் பையன். ஒரு பையன் இருக்கான்னு தெரியும். அந்த பையன் எங்கே இருக்கான், எங்கே எப்படி இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அவனை கொண்டு தலைவன் ஆகணும்னு பார்த்தா கடுப்பு வருமா வராது? அதான் எல்லாமே மூத்தெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. சில அடிவருடிகள், புல்லுருவிகள், டயர் நைக்கிகள் சரி பொழப்பு ஓடணும், யார் மகன் வந்தால் நமக்கு என்ன அப்படின்ற ஒரு கும்பலில் அவர் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ டோட்டலாக அவரே தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. இந்த செங்கோட்டையனோட விவகாரம் பற்றி செல்லூர் ராஜ் கிட்ட பேசுகிறாங்க. அப்போ செல்லூர் ராஜ் சொல்கிறாரு, எனக்கே மன வருத்தம் இருக்குது, நானே வெளியே சொல்லிட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அவர் மன வருத்தம் இருக்குது, வெளியில் சொல்லிட்டு தான் இருக்கேன்னா ஒரு நாளைக்கு வெளியே சொல்லுவார். தலைமை மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் அவர். புரியுதா? அவர் என்னென்னா தர்மாக்கோலால் புகழ்பெற்றவர் தான் எங்கள் அண்ணன். இவர் யார்? செல்லூர் ராஜ். செல்லூர் ராஜ்னு யாருக்கும் இப்போ இத்தனை பேர் அமைச்சராக இருந்தாங்க, 30-35 பேர் இருந்தாங்க. யாராவது தெரியுதா? ஒரு 10 பேர், தங்கமணி, வேலுமணி, ரங்கமணி, இவங்க 3 பேர் தான் தெரியும். இந்த குரூப் தனி. அப்புறம் இந்த பக்கம் எடுத்தால் ஆர் உதயகுமார். இவர் எப்படி ஃபேமஸ் ஆனார்? 2 பேரும் யார்? ஒரு தர்மாக்கூல் ராஜ் இப்படி தர்மாக்கூல் தான் அவரோட புகழ் உச்சி கொண்டு போச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா பலூன் அக்கான்னு ஒன்று எப்படி ஃபேமஸ் ஆச்சு? அந்த மாதிரி தான் ஒரு பலூனை வச்சு ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி தர்மாக்கோலை வச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் தர்மாக்கோல் ராஜ். அவரே மன உளைச்சலில் இருக்கார். அப்படிங்கும்போது அப்போ கட்சி கடைநிலை தொண்டர்லாம் என்ன நிலைமையில் இருப்பாங்கன்றதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்.
திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு இடத்துல சொல்றாரு, A1னா A1 அந்த கோடநாடு அப்படின்னா அரசு பண்ணி தூக்கி உள்ள வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் இல்லை அவர் தெரிஞ்சு பேசுவார். சில நேரத்தில் தெரிஞ்சதை தெரியாத மாதிரி பேசிடுவார். பலாப்பழ சின்னத்துக்கு ஓட்டு கேட்பார், மாம்பழத்துக்கு, இல்லைன்னா எடப்பாடியை பிடிச்சி உள்ள வைங்கன்னுவார். அவர்லாம் எப்படின்னா யதார்த்தமாக பேசக்கூடியவர். அவருக்கு தெரியும் யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியும். அதனால் சரி சொல்லி பார்ப்போம், பிடிச்சி உள்ளே வச்சா நல்லது தானே அப்படின்ற மாதிரி கூட நினச்சிருக்கலாம். இல்லை மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் சொல்லியிருந்துருக்கலாம். இப்போ உள்ளே வச்சா நல்லது தான் நினைக்கிறாரு என்னன்னு தெரியல. இப்போ எல்லாருமே இந்த கொடநாடு விஷயத்தை எடுக்கிறாங்க. ஓபிஎஸ் எடுக்கிறாரு, தினகரன் எடுக்கிறாரு, செங்கோட்டையன் இப்போ பெரிய அளவில் அதை பேசுபொருளாக மாற்றிருக்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒன்று மறைக்கிறாங்களா சார்? எல்லாரும் சேர்ந்து எதையும் மறைக்கலை, பிடிச்சி போடுங்கன்றாங்க. அவங்களுக்கு உண்மை தெரியும், எல்லாருக்குமே உண்மை தெரியும். கொள்ளையடிக்கப்பட்ட வீடு வந்து ஜெயலலிதாவுக்கு சொந்தமான வீடு. அது கோ பார்ட்னர் யாருன்னா சசிகலா அம்மையார். அப்போ சாவி யார்கிட்ட இருந்துச்சு? தினகரன். கரெக்டாக சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் தினகரனை பிடிச்சி ஜெயிலுக்கு போட்ட நேரத்தில் அடிச்சாங்க பாருங்கள். அப்போ மீதி 2 அப்போ துணை முதலமைச்சராக இருந்தது யார்? ஓபிஎஸ். அவருக்கும் தெரியும், எல்லா செங்கோட்டையனுக்கும் தெரியும், தெரியாதா அங்கே என்ன நடந்துச்சுன்னு. ஸோ அதனால் எல்லாம் பிடிச்சி போடுங்கன்றாங்க. திமுக உள்கூத்து பண்ணுதோ, ஏன் பிடிச்சி போடாமல் இருக்குது அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு கோபம். சார், இந்த கொடநாடு இவ்வளவு நாளுமே அது வந்து ஒரு வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது. உண்மையில் என்ன சார் நடந்திருக்கு? உண்மையில் என்ன நடந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நீங்கள் கேட்குறேன், போலீஸுக்கும் தெரியும், கோர்ட்டுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது வந்து வழக்கு இழுக்கப்பட்டுட்டு, ஏன்னா அதில் வந்து மெயின் அக்யூஸ்டாக எடப்பாடியை தான் சொல்கிறாங்க. எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க. தினகரன் சொல்கிறாரு, ஓபிஎஸ் சொல்கிறார், ஓபிஎஸ் அறகுறையாக சொல்கிறாரு, செங்கோட்டையன் இப்போ நேரடியாகவே சொல்லிட்டாரு. சசிகலா அம்மையாருக்கு நல்லா தெரியும். ஏன்னா சசிகலா அம்மையார் வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிக்கிற அளவுக்கு தைரியம் வேறு யாருக்கும் வராது, ஆட்சியில் இருக்க எடப்பாடியை தவிர. அது வந்து ஒரு பெரிய அட்டம்ப்ட். இது இந்த அட்டம்ப்டில் வந்து கொலை வேறு நடந்திருக்கு. யாரையுமே இது வரைக்கும் வந்து கூலிப்படையை பண்ணியிருக்காங்க. கூலிப்படையில் இருக்கவன் எடப்பாடி பேரையே சொல்லிட்டான், மலையாளத்தை கேரளாக்காரன். அப்படி இருந்தும் இது பண்ணும்போது அப்போ அதுதான் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுக்கு A1 டீம் யார்? எடப்பாடின்றார். அப்போ திமுக எடப்பாடியை மிரட்டி வச்சுருக்கு. ஒழுங்காக நாங்கள் சொல்கிறத கேட்குறியா, இல்லை வந்து வாயில் கத்தியை விட்டு சுத்தவான்றது ஒரு டைலாக் வரும். அதே மாதிரி ஒழுங்காக இருக்கியா, இல்லை கொடநாடு கேஸில் பிடிச்சி உள்ளே போடவான்ற மாதிரி மிரட்டி வச்சுருக்கு திமுகன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்கிறாரு. ஆக மொத்தம் எல்லாரும் கூட்டி கழித்து பார்த்தாலும் எடப்பாடியை கொலகாரனாக தான் சொல்கிறாங்களே தவிர எடப்பாடி நல்லவர்னு யாருமே சொல்லலை, திமுக உட்பட. புரியுதா உங்களுக்கு? திமுக அவர்களோட காப்பாற்றுதுன்னு சொல்கிறாங்களே தவிர எடப்பாடி நல்லவர் அதனால திமுக விட்டு வச்சுருக்குன்னு சொல்லலை. எடப்பாடி கொலகாரரு, அவரை வந்து மிரட்டி கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சு ஆட்டிகிட்டு இருக்கு திமுக, அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எடப்பாடியார் வந்து மேலே எல்லாருமே தப்பு தான் சொல்கிறாங்க. கொலகாரம் முதற்கொண்டு கூட இருந்தவங்க முதற்கொண்டு, அமைச்சர்கள் முதற்கொண்டு எல்லாருமே. வீட்டில் பொம்மையை தொலைச்ச 2 பொம்மை தானே கொள்ளையடிச்சு வந்தாங்க. அந்த பொம்மையை திருடிட்டு வந்த யார்? சசிகலா முதற்கொண்டு எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் எடப்பாடியார் சிறைக்கு போவது ஒன்று இதில் போகணும், இல்லைன்னா ஊழல் கேஸில் டெல்லியில் பிடிச்சி விட்றாங்க. இப்படி எடப்பாடியாருக்கு வந்து பல்வேறு சிக்கல்கள், நெருக்கடி. கட்சிக்காரனும் காட்டி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் டிஎம்கேன்னு இருக்குது, அந்த பக்கம் ஏடிஎம் பிஜேபின்னு இருக்குது. கட்சிக்குள்ளே நான் தான் பொதுச்செயலாளர்ன்றாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் உயிரோடு வாழ்கிறதுன்றதே பெருசு அப்படின்ற லெவலில் தான் எடப்பாடியார் இருக்கார். அதனால் இவங்களும் டைட் பண்ணி எப்படி எடப்பாடியை தூக்கிடணும் தனியாக அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு எலெக்ஷன் முன்னாடி தெரியும். ஏன்னா இப்போது மற்ற விஷயங்கள் மற்றவங்கெல்லாம் இப்போ அன்வர் ராஜா வெளியே போகும்போதெல்லாம் இவர் வந்து நீக்கம், அது தொடர்பாக பெருசாக விவாதமெல்லாம் எதுவுமே வைக்கல. நிறைய பேர் அதுக்கப்புறம் வெளியே போய் திமுகவில் சேர்ந்தாங்க. ஆனால் இந்த செங்கோட்டையன் விவகாரத்தில் அவர் கொடநாடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் அடுத்த அவர் பேட்டி கொடுத்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளார இவர் சில பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் ஆதாரம், இவங்கெல்லாம் இப்படி பேசியிருக்கிறாங்கன்னு ரொம்ப படபடப்பாக பேட்டி கொடுக்குற மாதிரி தெரியுது. அப்போ உண்மையிலையும் அது ஒரு பெரிய சிக்கலான விஷயம் தான் எடப்பாடி. சிக்கலான விஷயன்றதுனால தான் படபடப்பாக பேட்டி கொடுக்குறாரு. அதனால் சிக்கல் மேலே சிக்கல் உருவாயிருக்குன்றது தெரியுது. இப்போ எடப்பாடியாரும் டார்கெட் போட்டாங்க. நீ நேரத்தில் 1 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. எப்போ பாஜகவை ஏமாற்றிட்டு எடப்பாடியார் ஓடி வந்தாரோ, தென் மாநில பொறுப்பாளர்னு அவங்க நியமித்து கையெல்லாம் தூக்குனார் மோடிஜி. வந்த சூடு தாங்க முடியாமல் அப்படியே வந்து பிஜேபி காலவாரி விட்டார். அன்றைக்கி அவங்க நம்பகத்தன்மை இல்லாத ஆள் எடப்பாடியார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அது வன்மம் வச்சு எடப்பாடியார் தூக்கிடணும், ரெட்டலையை பிடிங்கிட்டு துரத்தி விட்டணுன்ற அவர்கள் செயல்படுத்தாமல் விடவே மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே எடப்பாடியாரை தூக்கிடுவாங்க, அரசியல் அனாதை ஆக்கிடுவாங்க. இப்போயே எடப்பாடியார் அரசியல் அனாதை தான். ஆனால் என்னென்னா அனாதை ஆசிரமத்தில் இருக்காருன்றதுனால விட்டுப்பேன். இப்போ அந்த ஆசிரமத்திலேருந்து துரத்தப்படுவார்.
இப்போ இவர்கிட்ட அந்த கேள்வி வைக்கிறாங்க, இவர் சொல்றாரு அதெல்லாமே போய் ஒரு கொலை தான் நடந்தது, அந்த ஒரு கொலையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்படி இங்கே ஒரு கொலை நடக்குது. அந்த கொடநாடு விவகாரத்துல ஒரு கொலை அப்புறம் செத்து போனார், செக்யூரிட்டி ஒருத்தன் செத்து போனான், அந்த சிசிடிவி வச்சுருந்தா ஒருத்தன் செத்து போனான், டிரைவர் ஒருத்தன் செத்து போனான். இதெல்லாம் கொலை இல்லையாம்மா, தற்கொலையாம்மா அது? ஸோ இது எல்லாமே செயினாக நடந்த கொலைகள். இதுக்கு எல்லாத்துக்கும் எடப்பாடியை தான் எல்லோரும் கையை காட்டுறாங்க. அதனால் அது ஒரு தீவிரம் எடுக்கும். இப்போ இதுக்கப்புறம் தீவிரம் எடுத்தது அப்படின்னா 100% கைது ஆவாரா சார் அவர்? 100% கைதாவார்னு யாருமே சொல்ல முடியாது. 100% கைது ஆக மாட்டாருன்னு யாரும் சொல்ல முடியாது. அவர் ஒழுங்காக விலகி போயிட்டாருன்னா விட்டுருவாங்க போய் தொலையுதுன்னு, இல்லைன்னா அரெஸ்ட் தான். இப்போ திமுகவும் ஒரு புடியில் தான் கொடநாடை வச்சு எடப்பாடி பழனிசாமி வச்சு, அதுதான் அரசியல், அப்படி தான் பண்ணுவாங்க. திடீர்னு எடப்பாடியை மிரட்டிகிட்டே இருந்தால் தான் வைக்க முடியும். திடீர்னு தூக்கி உள்ளே வச்சிட்டோம்னா என்ன ஆச்சு? எல்லாருக்கும் தெரிஞ்சு பேர் கொலகாரன்னு, அதோட முடிஞ்சு பேர். இன்னொருத்தர் வருவார். எதுக்கு டம்மி பீஸான எடப்பாடியே வச்சு அரசியல் பண்ணுவோம்னு பண்ணிட்டு. அப்போ இந்த விஷயம் மறுபடியும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு அரசியல் ஒரு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அரசியலில் எடப்பாடியார் சிறைக்கு போக அஞ்சாதவர் தான். ஆனால் சிறைக்கு போனால் எப்படி சசிகலா சிறைக்கு போனோடனே நம்ம ஆட்டையை போட்டோமோ அதே மாதிரி நம்ம போனோடனே ஆட்டையை போட்டுருவாங்க அப்படின்ட்டு நம்ம அரசியல்லேருந்து வெளியில் ஏற்றிடுவாங்க. நம்ம எங்கே போய் இப்போ வீடு பார்த்து எங்கே போய் இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு பயத்தில் தான் போய் டெல்லி காலில் விழுந்து கிடக்காரு. அந்த பயத்தில் தான் ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ அந்த பயமே அவருக்கு உண்மையாக நடக்க போகுது. இப்போ இந்த செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். இந்த கட்சி பதவியை விட்டு நீக்கினதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன், அமித்ஷா எல்லாம் பார்த்துட்டு வந்தார். இப்போ கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க, ஆனால் அவங்க ஒன்றும் கண்டுகிட்ட மாதிரி தெரியலையே. கட்சியை விட்டு நீக்கிறது அவங்க எப்படி கண்டுக்குவாங்க? கட்சியை விட்டு நீக்க சொன்னதே அவங்க தானே. இப்போ அடுத்து வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் கொடுத்து ரெட்டலையை வாங்கிடுவார், அவ்வளோதான். கட்சிக்குள்ளே இருந்தால் எப்படி ரெட்டலையை வாங்க முடியும்? கட்சியை விட்டு நீக்கினா தான் வாங்க முடியும். அதனால் இப்போ ரெட்டலைக்கு அப்பீல் பண்ணுவார். இப்போ பாஜகவோட கேம் பிளான் தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எடுக்கலைனாலும் பிளான் அது தானே. அதான் நம்ம 8 மாதத்துக்கு முன்னாடியே அதான் சொல்லியிருக்கோம். பாஜக ஒரு பிளான் போடுது, செங்கோட்டையனை கொண்டு வர போகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். அப்பயே நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது நம்ம தான் தமிழ்நாட்டில். அது நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். விரைவில் செங்கோட்டையன் வர போகிறாரு, சசிகலா உள்ளே வர போகிறாங்கன்னு 2 வருஷமாக சொன்னோம். சசிகலாலாம் முடிஞ்சு போச்சு, இப்போ எப்படிங்க வரும் அப்படின்னாங்க. இந்த இப்போ வரலையா, இனி அடுத்தடுத்து வருவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் சசிகலாவையும் தினகரனையும் ஒதுக்குனதே பாஜக தான். இன்றைக்கி கூட தினகரனோட பேட்டி எடுத்து பார்த்தா தெரியுது. இப்போ சொல்கிறாரு தினகரனை கட்சியை விட்டு நீக்க சொன்னது மேலிடம், அந்த மேலிடம்னு அவருக்கு யாரை சொல்கிறாருன்னு குறிப்பிடுது. இப்போ அவங்க ஏன் இப்போ தினகரனையும் சசிகலாவையெல்லாம் நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை? நம்பி இருக்கிறேன்னா அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு சிதறிச்சு போகுதுல்ல, அதனால கூப்பிட்டு வச்சுக்கோங்க அப்படின்றது தான். இப்போ இந்த ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? நகர்வுன்னா அதிமுக செங்கோட்டையன் கையில் போயிடும். இவங்கெல்லாம் அதிமுகவில் கூட்டணியில் இருப்பாங்க. ஒரு ஓபிஎஸ் உள்ளே போயிடுவார் திருப்பி. சசிகலாவும் கட்சிக்குள்ளே போயிடுவாங்க. பதவி இதில் இருக்க மாட்டாங்க. இதுதான் செட்டப். இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடக்கும். முன்னாடி நடந்தேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்தேன். இங்கே வந்து 60 வயசில் ராமாயி வயசுக்கு வந்தான்னா வரலன்னா என்ன அப்படின்ற கதை தான் நீங்கள் கேட்குறது. எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் சேர்ந்தான்னா சேங்கலான்னு, எலெக்ஷனுக்கு முன்னாடிக்கு தானே இந்த பிளானு. இப்போ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குல்ல சார். இப்போது தினகரன் நல்லா 24 தேர்தலில் பல இடங்களில் 2வது இடம் வந்தார், ஓபிஎஸ் 2வது இடம் வந்தார், அதிமுக 3வது 4வது இடத்துக்கெல்லாம் போச்சு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அவங்களாம் ஒன்றுமே இல்லை, அவங்களாம் ஒரு 0 அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி எல்லாத்தையுமே அவர் நீக்கிக்கிட்டே இருக்க முடியுமா? அதுதான் அவரை நீக்க போகிறாங்க. புரியுதா? எல்லாத்தையும் நீக்கிற அவரே நீக்கிட்டா புரியுதா? அந்த மாதிரி தான் தூக்கிடுவாங்க, கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. திருப்பி சேலத்தில் தான் செட்டில் ஆகணும் அவர். அப்படி அவரை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இப்போ ஒரு பவர்ஃபுல் லீடர் மாதிரிலாம் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் தானே பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவர் பவர்ஃபுல் லீடர்னு உங்களுக்கு தெரியுமா? அவராக வாண்டடாக வண்டியில், நானும் ரவுடி தான் வண்டியில் ஏறியிருக்காரு தவிர லாக்கப்பில் வச்சுட்டு சாயந்தரமாக திறந்து விட்ருவாங்க, அவ்வளோதான். அவர் ரவுடிலாம் கிடையாது. நீங்களாம் நினச்சிக்க வேண்டியதான். இப்போ அவருக்குன்னு ஒரு சாணக்கியத்தானே இருக்குல்ல சார்? ஏன்னா இப்போது சசிகலா சாணக்கியன்ற வார்த்தையே சாணி நெக்கினதுலேருந்து வந்த வார்த்தை தாங்க அது. அது ஏன் சாணக்கியன்னு ஒரு கேரக்டரே கிடையாது, புரியுதா? அது ஒரு உருவம். அதனால் சாணக்கியன்ற வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்தாது. அது கேடுகட்ட கேவலமான வார்த்தை அது. அவன் வரலாற்றில் சொல்கிற சாணக்கியனே வந்து அவன் வந்து மனிதருக்கு, மனித குலத்துக்கும் யதார்த்த மனிதர்களும் எதிரி தான் சாணக்கியன். அதனால் அப்போ நீங்கள் வந்து எடப்பாடி அவ்வளோ கொடூரமான ஆளுன்றீங்களா? அந்தளவுக்கு கொடூரமான ஆள்லாம் கிடையாது எடப்பாடி. இப்போ அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியான ஆள் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல சார்? புத்திசாலின்னா அப்போ கொடூரமானவன் தான். சாணக்கியன்ற நபர் இருக்கானே வட இந்தியாவில் ஒருத்தனை சொல்லுவாங்கல்ல சாணக்கியன்னு சொல்லி, குடுமி வச்சுருவான். அவனே வந்து மனித குலத்துக்கு எதிரி, மன்னருக்கு தான் அட்வைஸ் பண்ணுவான். நீ இவங்கெல்லாம் இப்படி விட்டேன்னா நீ நாசமாக பேர் இவெல்லாம் அடித்து துரத்து, இவெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க, இவனெல்லாம் அடிமைப்படுத்தி வையின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அப்போ எடப்பாடி அப்படி ஆளுன்றீங்களான்னு எனக்கு தெரியல.
சசிகலாவை அவர் கட்சியை விட்டு அனுப்பி சசிகலா தான் முதலமைச்சருங்கிற லெவலில் இவர் வந்தார். தினகரன் முதலமைச்சர் ஆவாருங்கிற நேரத்தில் அவரையும் ஒழிச்சு கட்டிட்டு இவர் வந்தார். இப்போ இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? யாருக்கு தெரியாமல் இருக்குமா? எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன்னா இவ்வளவு பிளான் பண்ணி ஓபிஎஸ் தூக்கி தினகரன் ஆமாம் பண்ணும்போது அந்த தன்வினை தன்னை சுடும் திருப்பி வருன்றது அவருக்கு தெரிஞ்சது தான். அதுக்காக தான் போராடிட்டு இருக்காரு தக்க வைக்கணும்னு. ஆனால் இவங்க தூக்கிடுவாங்க. அப்போ எடப்பாடியை தூக்கிறது தான் இவங்களோட கேம் பிளான் எடுத்துக்கலாமா சார் இந்த ஓபிஎஸ்? ஆமாம் ஆமாம் அதுதான். அப்புறம் வேற என்னத்துக்கு பண்ணுறாங்க? இவங்கெல்லாம் விஜயோட சேர்றாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கே சார். அதெல்லாம் விஜயோடலாம் சேர மாட்டாங்க. விஜய் சேர்க்கவும் மாட்டாங்க. விஜய் இங்கேயும் வரமாட்டாப்புல, அதெல்லாம் சேர மாட்டாங்க. இப்போ இந்த கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இல்லையா சார்? ஏன்னா ஓபிஎஸ் விஜய் பிஜேபியோட சேர்ந்தா அந்த கூட்டணி அமையும். விஜய் பிஜேபியோட சேர்ற மாதிரிங்களா சார்? இப்போ விஜய் பிஜேபி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அப்படி ஒரு கூட்டணி அமையும். அதான் ஏடிஎம்கேவோட சேர்ந்து தான். இவங்களுக்கு பிஜேபி தேவை ஏடிஎம்கே, அதுக்கு அடுத்து விஜய். ஏடிஎம்கேக்குள்ளே இந்த மசாலாலாம் இருக்கணும். இன்னைக்கு ஜெயக்குமார் சொல்றாரு இதெல்லாம் பழச பேசாதீங்க, நடக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்றாரு. யாரை சொல்றாரு? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் அந்த பழைய ட்விட்டர்லாம் எடுத்து காட்டுறாரு. டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி பேசினதை காட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமி பேசினதை டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பேசின வீடியோவை பற்றி தான் கேள்வி வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பழச பேசாதீங்கன்னு சொல்றாரு. யாரை சொல்றாரு ஜெயக்குமார்? அதுதான் அவர்கிட்ட தான் கேட்டு யாரையோ சொல்றாரு அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இப்போ ஜெயலலிதா பழசு தான், எம்ஜிஆர் பழசு தான், அதெல்லாம் பேச மாட்டீங்களா நீங்கள்? அவங்களாம் செத்து இப்போ 40 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, விட்டு தொலைஞ்சிட்டு இப்போ உள்ள அரசியலை பேச வேண்டியது. ஏன் ஜெயலலிதா எம்ஜிஆர் கட்டி எழுதுறீங்க? சும்மா எங்கள் அண்ணன் ஜெயக்குமார்ட்ட ஏதாவது கேட்டிருப்பாங்க, அவர் பதில் சொல்ல முடியாமல் எல்லாமே தப்புன்னு அவருக்கும் தெரியும். சரி ஏதாவது ஒரு பெயிண்ட் அடித்து விட்டு போகணுன்றதுக்காக அடிச்சு. அதிமுகவுடைய அடுத்த நிலை என்ன சார்? அதிமுக அது அதோ கதி தான். எலெக்ஷனுக்கு அப்புறம் அதோட கதை முடிஞ்சிடும். எலெக்ஷன் வரைக்கும் அது மாறி மாறி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.